எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முழுவதுமாக பாலும் கிணற்றில் தள்ளும் அளவிற்கு கட்சியின் நிலையை மாற்றிவிட்டார். கட்சியிலிருந்து வந்த பல முக்கிய தலைவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்தையும் நிராகரித்து தான் வைப்பதுதான் சட்டம், அதிமுக எப்போதும் தன் கையில்தான் இருக்கும் என்ற தலைகணத்தில் குதித்து வந்தார். இந்த நிலையில் கட்சி அடுத்தடுத்து நடந்த தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சியாக இருந்து வந்த நிலையில் கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட பதவி வகிக்க முடியாத அளவிற்கு தோல்வியை சந்தித்தது. இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் அதிமுகவை விட்டு வெளியேறி பிற கட்சிகளுக்கு தாவினர். இதனை பார்த்த பல நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் கட்சி எதிர்காலத்தில் என்ன நிலையில் இருக்கும் என்பதை நினைத்து வருத்தத்துடன் இருந்து வந்தனர். முக்கியமாக அதிமுக மீது அதிருப்தி கொண்ட விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து விலகிய நிலையில் அதிமுகவில் இது என்னுடைய கட்சி, நான் விலக மாட்டேன் என இன்னமும் பல தலைவர்கள் கட்சியில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களை நீக்கியதுடன் தற்பொழுது சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 1150 பேர் கூண்டோடு ராஜினாமா செய்துவிட்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சமாதியில் சென்று அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என போர்க்கொடி தூக்கி நின்றது தற்பொழுது அரசியல் உலகில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. யாராவது வந்து கட்சியை மீட்டெடுத்துவிட மாட்டார்களா எனவும் எடப்பாடியிடமிருந்து கட்சியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என அதிமுகவில் இருக்கும் பலரும் நினைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கி அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை நடத்தி செல்லும் பொறுப்பான நபர் அடுத்த தலைவராக வர வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் எஸ்.பி. வேலுமணிதான் அதிமுகவின் அடுத்த தலைமை பொறுப்பை கைப்பற்ற போகிறார் என தெரிந்து எஸ்.பி. வேலுமணியிடம் சி.வி. சண்முகம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்த தொலைபேசி உரையாடல் குறித்த சில தகவல்கள் கிடைத்துள்ளன. தொலைபேசி உரையாடலில், அண்ணே, கட்சி இனிமேல் எடப்பாடியிடம் இருக்கக்கூடாது, இனிமேல் கட்சியில் நீங்கள்தான் பொதுச் செயலாளர், நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், எங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் உங்களுக்குத்தானே என சொல்லிவிட்டதாகவும் இந்த தகவல் கசிந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி காதுக்கு சென்ற பிறகு அவர் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி தலைமை பொறுப்பிற்கு வருவது குறித்த பேச்சுவார்த்தைகள் எழுந்து வருகின்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இரவு நேரங்களில் தூங்குவதே இல்லை, தொடர்ச்சியாக இதுகுறித்துதான் புலம்பித் தள்ளி வருகிறார் என சில தகவல்களும் கசிந்துள்ளன. இந்த நிலையில் தற்பொழுது சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை மேலும் நிம்மதியிழக்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது.